இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீல்ஸ் போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கதற சம்பவமான ஐயோ பைத்தியம் வீடியோ எடுத்துட்டு எங்கேயோ பார்த்துருக்கு. சிரிப்பு காட்டுற மாதிரி சில்லற வார்னதுல இருந்து கிக்கி பிக்கி பண்ற மாதிரி கண்டமான வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பீஸுகளை தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கோம் வீடியோக்குள்ளங்கிறதுனால என்ன பண்றது, ஆண்களுக்கான உலகம். ஐயா அத ஐயோ உளுந்துட்டீங்களா லட்டு, எங்கேயாவது அடிபட்டு டிசைனர் சொல்லி எல்லாத்தையும் மாத்திரலாம். மீன்வாயில் ஐயா ஆண்டவா கண்டுக்கூட மாட்டானா? ஐயா சாடுறீங்க வராங்க. பேண்டேஜ் ஒட்டி விடுறேன், வலி இழுக்குதுனா கையை விடு கழிச்சடா. தம்பிக்கு ஒரு பெரிய சரியா நல்லா இருக்காங்க. மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மார் ஐயோ ஃபுட்பால் இல்ல தெருவுக்கு எப்படி போறது? கொண்டு போங்க இல்ல ப்ரோ, அதுக்கு சாப்பிட தெரியல. டாக்டர் மை வாய் நோ தேங்க்ஸ். ஊட்டி ஊட்டியே பழகிடுச்சா தெரியல. அதே உள்ள வந்துரும்னு சாலை விதிகளை மதிக்கணும்ல. வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இல்லனா என்னத்துக்கு ஆவறது? கட்ட மாங்காவை எப்படி பிடிக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. சரி, அங்க மூணாவது ஒருத்தன் இருப்பானே. எல்லா மொமெண்ட்டையும் பண்ணணும் என்ஜாய். கேசுகாரங்களே நாங்கறாண்டா. மூதேவி மூக்குல அடிச்ச கேசுடா, மூடிட்டு பேசுடா. எப்படி வரான்? அவர் எதிர்பார்க்கல. மேடம் நீங்க மிஸ் பண்றீங்க, பிரதர் நீங்க ஓகே. ஓ காசு கொடுக்குறாரா? थैंक यू. 100 ரூபாய் கேக்ல 2 பார்சல் கட்டுங்க. அதுக்கு தான் பண்ணல போல இருக்கு. யூடியூப் ஓபன் பாரேன். யூடியூப் ஓபன் பண்றது எப்படின்னு போன வீடியோல பார்த்தோம். இப்போ உங்க ஓனர் பேர்ல இருக்க பணத்தை எல்லாம் உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேங்க் பேலன்ஸ் எடுத்து பத்தமா வேணும். அப்படியே பொறுமைப்பா, கத்துக்கிற ஆர்வம் புதுசு இல்ல. இங்க பாரு. அதையா பார்த்துட்டு இருக்கோம். பைத்தியம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு போயிட்டான்டா. வண்டியில கவனம் முக்கியம், பா ரொம்ப முக்கியம். அவரு தப்பு இல்ல. யாரு? சொல்ல முடியாது. இந்த பெரிய பீஸ் எல்லாம் இருக்கு பாரு. பெரிய மனுஷன் முன்னிலையில நடந்தது. இந்த இருமானங்களை இடிக்க வேண்டியது. பாவம் பெல்ட் கட்ட மறந்துட்டான். ஐயோ ஃபர்ஸ்ட் சார்ஜிங்னா அதான். தக்காளி நீ சார்ஜ் எப்படியா? ஏய் ஏய் என்னையா அந்த வார்த்தையை சொல்லுவேன் நீ. அது வேலையில ஃபர்ஸ்ட் நாள். நசிக்கி விடுவோம். லாஸ்ட் நாள் கோப்பை வாங்கினா கொண்டாடணும்ல. இதுவா பைத்தியம். கொண்டாட்டமே தேவையில்ல. அது ஒளிவு மறைவில்லாத பெர்ஃபார்மன்ஸ். அப்படி சொல்லி இன்பம் பொங்கு பொறுமைக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சொர்க்கம் என்பது அமைதிதான் உலகின் ஆயுதம். ஆயிட்டு போதும் ஃப்ரெண்டெல்லாம் பொறுக்கி புள்ள எச்சக்காட பொறுமையே போதுமானது. ஸ்ட்ரெஸ் ஆகுது, அமர்ந்தால் ஆக்ரோஷம் குறையும், ஆயுள் அதிகமாகும். அதான் சரி. பயப்படாதீங்க மேடம், ஒன்றும் இல்லை. 1 2 3 நீங்க வரல. அட லூசு. அவங்க பாட போச்சு மாட. எரிச்சல் ஆகுது. அடுத்து வரவன் மூஞ்சிலே கைய வைக்க போறேன். ஐயோ கைய வச்சு குட் மார்னிங் சொல்லுவேன். அங்க பாப்பாட ராக்லெஸ் ஆட்டு போச்சுடா. போச்சு மாட. ஓட்ட விழுந்துருச்சா இல்ல மேடையை தாண்டி போயிருச்சா? தாண்டி வந்து கூண்டு பந்தவருக்கு கப்புன்னு வந்துருச்சு. அந்த இது clean ஓ ஒரு சீன் நானே தப்பே உன்ன சொல்லல, உண்மையை சொன்னேன். ஓட்டுனால பெட்ரோல் அடிக்கணுமா? ஓவரா போகுது வர வர. என்னடா பண்ற லூசு? உட்கார்றாங்க, மறந்துடுறாங்க. மறந்துட்டு உட்காடுறாங்க. அப்படியே போறானா? பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. உனக்கு வேணா எனக்கு வேணாம், என்ன பண்ணுங்க
போகணுங்கிறத இயற்கை முடிவு பண்ணும். அப்படி சொல்லு, அதான் சரி. கேனம் பை. ஏய், என்ன போட்டிருக்குது? குளிக்கணும்னா போட்டுருக்கு. அது மகளிர் மட்டும் கேம். அப்போ சான்சர் மிஸ்ட். அவரு வாய விடுவாரு. இதெல்லாம் நான் போடுற பிச்சை. எதுக்கு ஆயா வாயில வச்ச? அவங்க வாயிலே விடுவாங்க. அவரு வைக்கும் போது யோசிக்கல. நீ ஒரு அருவி. என்ன கண்ட்ராவி எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல. போக மாட்டேங்குது. ஒரு வழியா ஃபைனலா கனெக்ட் ஆயிடுச்சு. ஏ அப்பா கண்ணீர் வருது புறா. ஆயாவை யாரும் அழைக்கல. வைக்கவே விட மாட்டாங்க போல. முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. எல்லாருக்கும் இந்த எடுத்துன்ற ஓடிப்பா. குடுக்க மாட்ட போடா. பொய்யால மண்டை சூடு. துப்பாக்கி சூடு. ஏய் இல்ல. சரியான டி. மட்டுமே 1000 ரூபாய் ரிமோட் கண்ட்ரோல்காரன் 150 ரூபாய்க்கு ரோட்டு கடையில வாங்கினேன். வச்சு கலகலன்னு விளையாடுவேன். என்ன இது? என்னையா ரிமோட் போகுது? அவரு ராஜுபாய் இல்ல, ராஜு ராய். அங்க ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. போய் படுத்துருவோம். சுடுகாட்டுல அவரு அதாண்டையே அட்வைஸ் கேட்டாரு. இதுல அதிக ஸ்கோர் எடுக்க என்ன பண்ணணும்? ஸ்ட்ரீட் டாக். எனக்குள்ள பல விஷயங்கள் ஓடும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, தெரியாது. தெரியுது. வாய்ப்பு கிடையாது. போயிடும். ஓப்போவா? இப்ப அந்த ஏஐக்கு வேலை போயிடும். கொடுமை குட்டியெல்லாம் இருக்கு. பணம் வீக்கா இருக்கும்போது போடுற பணம் சுருக்கா இருக்க கூடாதா? அவர் எப்படி அடிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. நான் பாடுறேன். அவருக்கு செம்பே அடிச்சுட்டாடா பைத்தியம். அது டெக்னாலஜி எரர். கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல பெல் அமுக்குறது யாருன்னு. முதலையா? அதான் சொன்னல முதல்ல. அதான் சொன்னல முதல்ல. சொல்லணும் மாமா. சுவை அரும்புகள் மலரும்ல. அப்ப சரி. மேல உட்கார்ந்து இருக்கவனே கீழே வாடா. இதோ வந்துட்டேன். எல்லாமே பிரைன் ராட். டேப்லெட் காணோம், எங்க போச்சு? இந்த நாய்க்கு என்ன நடந்தது? உங்க போனர் பிடிக்கனா லைக் பண்ணுங்க. அவளுக்கு மரியாதை கூடாதா? அதுக்கும் பக்கமாயிருமா? இன்னைக்கு நான் அவன சிக்க மாட்டேன். கண்ணாடிக்கு பின்னாடி போட்டு என்ன கலாய்க்கிறான் அவன். ஃபைபர் கிளாஸ் இந்த வீடியோவோட உடைச்சிட்டு ரொம்ப கேவலமான சீப்பான இதா கண்ணாடி. அதான் அப்படி உடைச்சிருச்சு. ஜூலை 30ஓட நம்ம சேனலுக்கு வயசு 5 ஆச்சு. பெரிய நன்றிகள். அருமையான கமெண்ட்களை போட்டு அளவுக்கு அதிகமான அன்புகளை காட்டி 5 வருஷமா எங்களுக்கு ஆதரவா இருக்க உங்களுக்கு வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. அது அந்த இது போட்டது ரொம்ப கம்மியான காசுல போட்டிருப்போம். ஏற்கனவே உடஞ்சிருக்கோம். அதை திருப்பி புதுசா மாத்திரா ரொம்ப காஸ்ட்லியா போடாம கம்மியான இதுக்கு போட்டிருப்பான். ஈஸியா உடைக்குதுன்னா வீடியோக்கு போட்டா ஏமாத்துறது. அடப்பா நல்லா இருந்துச்சு அந்த வாய்ஸ் ஓவர் எல்லாம். அந்த இது முதல்லதான் பயங்கரம். நான் தான் முதலே சொன்னேன்ல. அது மேல ஏறி இருக்கு, அது கிளிக் ஆயிருச்சு. ஆனா அது லக்கு தான். அப்ப இல்ல, அது நார்மலா சுத்திட்டு இருந்திருக்கு. போய் யாரோ வந்திருக்காங்க, திறந்துருந்தாங்க. ஆமா பைக் வடக்கு அது
அவரு வீடியோ எடுக்கிறது ஓகே, நீங்க எதுக்கு இல்ல சில பேரு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எடுத்து விழுறதெல்லாம் பாத்துருக்கேன். சும்மா கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த வீடியோல தெரியும் நம்ம போற ரூட்டே அதான் அவங்க உளுன்னே எடுத்த மாதிரி இருக்கு. அப்படியே போய் சரிக்கிட்டு ஆமா நல்லா உளுந்து அடி வாங்கிருப்பேன். அந்த ஒருத்தர் தண்ணிக்குள்ள ஒரு பொண்ணு விழுந்தோடனே அப்படியே ஆமா ஓஹோ இல்ல அதான் அந்த வேலை அப்படி பாக்குறாங்களா, பொண்ணு விழுந்தா மட்டும் பதறிட்டு ஓடி வரான். பையன் கண்டிப்பா அவன் கைய பிடிச்சா கைய பிடிக்கிறேன் உதறி. என்ன இது பையனுக்கு பையன் தான் இது. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்